எனது அன்பான தேவ பிள்ளைகளுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் அவருக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய விடுமுறையை நல்லா கழித்திருப்பீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக செலவிட்டிருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். ரைட், சிலாக்களுக்கு ஸ்கூல் தொடங்கி இருக்கும், இன்னும் சிலருக்கு ஸ்கூல் 24ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. ஆகவே இன்றைக்கி நாங்கள் வேத பகுதியிலேருந்து ஒரு வேத பகுதியை எடுத்து வாசித்து படிக்காமல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு நாட்கள் எங்களோட கேலண்டரில் நிறைய நாட்கள் இருக்குது. அந்த நிறைய நாட்களில் சில நாட்களை நாங்கள் ஒதுக்கி கொண்டாட்டங்கள் அல்லது நினைவு கூறுற தினமாக நாங்கள் நினைவுபடுத்தி வருகிறோம். உதாரணமாக நாங்கள் மார்ச் மாதம் தாய்மார் ஞாயிறை கொண்டாடுவோம், ஜூன் மாதம் தந்தைமார் ஞாயிறை கொண்டாடுவோம். அதே மாதிரி தான் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை நாங்கள் நினைவு கூறுவோம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சிறுவர்கள் மற்றும் வயோதிபர் தினத்தை நாங்கள் நினைவு கூறுவோம். இவ்வாறு பல்வேறுபட்ட தினங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அல்லது நாங்கள் ஒரு கொண்டாட்டமாக கொண்டு செல்கிறோம். அப்போ ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி உலக வாசித்தல் மற்றும் பிரதி எழுதும் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆங்கிலத்தில் நான் கூறப்போனால் ரீடிங் வேர்ல்ட் ரீடிங் அண்ட் காப்பிரைட்டிங் டேன்னு அதை சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வாசிக்கிறதுக்கும் பார்த்து எழுதுறதுக்குமான ஒரு தினத்தை அவங்க இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வாசிப்பும் இந்த பார்த்து எழுதலும் மிக முக்கியம். ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் நாங்கள் இதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து வரும்போது, சின்ன வயதில் கை குழந்தையாக இருந்து வளர்ந்து வரும்போது முதலாவது அந்த பிள்ளை படிக்கிற ஒரு விதயம் அந்த பிள்ளையோட மொழி. அப்போ முதலாவது கதைக்க பழகுவாங்க, அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, சின்னதாக எழுத பழகுவாங்க, அதோட வாசிப்பும் பழகுவாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாசிப்பு மற்றும் எழுதுறது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக மாறிவிட்டது இந்த நவீன காலத்தில். இந்த நவீன காலத்தில் வாசிக்க மற்றும் எழுத தெரிவது மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். அப்போ அதனால இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி இந்த வாசிப்பு மற்றும் காப்பிரைட்டிங் டே அவங்க நினைவு கூறும்போது வேதாகமத்தில் ஒரு பகுதி எனக்கு தென்பட்டுச்சு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியின் அருளால் அருளப்பட்டிருக்கிறது. அது மனுஷனுடைய நற்கிரியைகளுக்காகவும் மனுஷனை சீர்திருத்தலுக்காகவும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது இந்த பகுதி கூடுகிறது. அதாவது வேத பகுதிகளை வேத வாக்கியங்களை தேவனுடைய ஆவியானவர் மூலம் அது அருளப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த வாக்கியங்கள் மனிதனை சீர்திருத்துறதுக்கும் அவனை கடிந்து கொள்கிறதுக்கும் அவனை கற்பிக்கிறதுக்கும் பிரயோசனம் உள்ளவைகளாக இருக்கிறதுன்னு வேத பகுதி எங்களுக்கு கூறுகிறது. ஆகவே நாங்கள் வேதாகமம்னு ஒரு அந்த புக்கை எடுத்தோம்னா நாங்கள் அதை வாசிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நாங்கள் அதில் கற்றுக்கொள்ள போகிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்வது, எவ்வாறு நாங்கள் கோவம் எவ்வாறு நாங்கள் அதை மேனேஜ் பண்ணுறது, எவ்வாறு நாங்கள் மற்றவர்கள் மேலே பொறாமை அடையக்கூடாது, எவ்வாறு நாங்கள் எங்களுக்கு இருக்கிற விஷயங்களை வச்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, இவ்வாறு பல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்களை இந்த வேதாகமம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறது. ஆகவே அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் வாசிக்கிறனால அந்த மனிதன் பரிபூரணம் அடைகிறான், சம்பூர்ணம் அடைகிறான். எப்படின்னா, நீங்கள் வாசிக்க உங்களுக்கு அது சம்பந்தமான அறிவு மிகவும் வளரும். ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் நிறையா அதை பற்றி எங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும் போது நாங்கள் அதில் தேர்ந்தவர்களாக இருப்போம். அப்போ நமக்கு வாசிப்பு எங்களுக்கு மிக மிக முக்கியம் தானே. ஸ்பெஷலி நாங்கள் ஸ்கூல் போகக்குள்ள புக்ஸ் எல்லாம் வாசிக்கணும்,
கஷ்டப்பட்டு படிக்கணும். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், அதன் மூலம் நீங்கள் பெறுற அறிவு எவ்வளவு பெருசாக இருக்கும்னு. ரைட்? அப்போ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து எழுதுறது. அப்போ நாங்கள் சில ஆட்கள் இருக்கிறாங்க, எழுத விருப்பம் இல்லை, வாசிக்க விருப்பம் இல்லை. ஆனால் அப்போ அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ஸ் எழுத முடியாது, அவங்களுக்கு தேவையான எதுவும் எழுதி கொள்ள முடியாது. அப்போ வேதாகமத்தில் இந்த எழுதுறதை பற்றி என்ன இருக்குன்னு நாங்கள் பார்ப்போமா? உங்களுக்கு தெரியும், மோசேக்கு வந்து கடவுள் வந்து 10 கற்பனைகளை கொடுத்தாரு. 10 கற்பனைகளை கொடுக்கும்போது என்ன நடக்குது? கடவுள் வந்து அது வந்து ஒரு கல்லில் செதுக்கும்படி கூறுகிறாரு, கல்லில் எழுதும்படி அவர் கூறுகிறாரு. அதே மாதிரி தான் நீங்கள் கண்டிங்கன்னா தொழுகை கூடத்தில், இயேசுவானுடைய காலத்தில் தொழுகை கூடங்களில் வேத பகுதிகளை வந்து ஒரு சுருள் வடிவில் அவங்க வச்சுருந்தாங்க, சுருளில் எழுதி வச்சுருந்தாங்க. அதை எடுத்து அவங்க வந்து வாசித்தாங்க. அது மாத்திரமில்லை, சவுலா இருந்து பவுலா மாறிய பேதுரு என்ன செய்கிறாரு? பல்வேறு திருச்சபைகளுக்கு அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை ஒரு கடிதமாக எழுதி அனுப்புகிறாரு. ஆகவே நமக்கு எதுவும் சொல்லணும்னா, நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா நமக்கு இந்த எழுத்தை வந்து பாவிக்கலாம். எங்களுடைய எழுதுகிற ஆற்றலை நாங்கள் பாவிக்கலாம். சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க அழகா கவிதைகள் எழுதுவாங்க, அழகா கதைகள் எழுதுவாங்க, நாடகங்கள் எழுதுவாங்க. அப்போ என்ன செய்யலாம்? அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் அவங்க அந்த விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி இந்த நாளை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதாவது நாங்கள் பார்க்க போகிறோம், வேதாகமத்தை எங்களால் ஒரு குறிப்பிட்ட கால எல்லை நாங்கள் கொடுத்து 1 வருடமோ 1.5 வருடமோ இந்த வேதாகமத்தை எங்களால் வாசிக்க முடியுமா? ஃபுல்லாகவே நாங்கள் வாசித்து முடிக்க போகிறோம். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலஞ்ச். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வேத பகுதிகள் வேணும்னா, எப்படி வாசிக்க வேணும்னா, அதை வந்து போர்ட் ஆஃப் கிறிஸ்டியன் எஜுகேஷனாலேயும் அவங்க வந்து உங்களுக்கு வேத பகுதிகள் கொடுப்பாங்க. நீங்கள் அதுகளை வாசிக்கலாம். அதுகளை வாசித்து டிக் பண்ணிட்டு போக்கலாம். உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து என்னென்ன பகுதிகளை வாசிச்சிருக்கிறீங்கன்னு. ஆகவே இந்த தினத்தில் நான் உங்களுக்கு முன்பதாக அந்த சவாலை வைக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு காலப்பகுதியை நீங்கள் உங்களோட மனதுக்குள்ளே நினைத்துக்கிட்டு, அந்த காலப்பகுதியில் இந்த வேதாகமத்தை நீங்கள் முழுசாக வாசித்து, அந்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறபடி 2 தீமோத்தேயு 3:16 கூறப்பட்டிருக்கபடி நாம் சீர்திருத்தி நமக்கு அது பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயமாக நாங்கள் வந்து மாற்றுவோம். தேவன் தாமே உங்களையும் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.